இன்றைக்கி நம்ம கிளாஸில் சோட்டே ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சில்க் த்ரெட்டும் 14 நம்பர் நெடிலும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுக்கு ரைட் சைடு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் சென்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே ஒரு லாக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அதுக்கும் பக்கத்தில் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் மறுபடியும் சென்டர் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு இந்த பார்டர் வந்து எவ்வளோ தூரம் வரணுமோ, இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 7 டைம்ஸும் போடலாம், 5 டைம்ஸும் போடலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். அந்த அகலம் வந்து எவ்வளோ தூரம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ சென்டர் பாயிண்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் ரைட் சைட் போட்டேன் இல்லையா, அடுத்து லெஃப்ட் சைடு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் அதே மாதிரியே 3 டைம்ஸ் வந்து நான் வந்து செயின் போடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ரைட் சைடு வந்து 5 டைம்ஸ் போடுறீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடும் 5 டைம்ஸ் வந்து ஈவனாக போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சென்டர் பண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் போட்டுட்டு அங்கே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு எகெயின் சென்டர் எடுத்துகிட்டு வந்துடணும். சென்டர் எடுத்துகிட்டு வர கையில் முன்னாடி போட்டு லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி போட்டு வரணும். போட்டுட்டு எகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக இப்போ போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி சைடில் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. சைடில் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு எகெயின் கீழே எடுத்துகிட்டு வரணும். கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு செயின் போட்டு ஒரு லாக். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கேப் விட்டு நம்ம போட்ட எல்லா செயினையும் சேர்த்து போடுற மாதிரி ஒரு பார்டர் மாதிரி அந்த பார்டர் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இன்னொரு ஒரு லாக், கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். எகெயின் அதே மாதிரியே தான். ஸோ மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே சென்டர் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக கவர் பண்ணி போடணும். இதில் நீங்கள் போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, போட்டுட்டு எல்லா ஸ்டிச்சையும் கவர் பண்ணி ஒரு பார்டர் ஸ்டிச் போடுறீங்க இல்லையா சைடில், இந்த சைடு ஸ்டிச் போடும்போது ரொம்ப இறுக்கி அது மாதிரி போடக்கூடாது. கரெக்டான அகலத்தில் பார்த்து போடணும். ரொம்ப இறுக்கமாகவும் போடக்கூடாது, லூஸ் விட்டும் போடக்கூடாது. அந்த கரெக்டான அளவு பார்த்து சென்டர் பண்ணி அந்த பார்டர் ஸ்டிச் வந்து போடணும். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நெக்லைனில் கூட யூஸ் பண்ணலாம். நெக்லைனில் யூஸ் பண்ணிங்க அப்போ ஃபில்லிங்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்லைனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எம்போஸ்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கும். அதே மாதிரி இந்த சைட் பார்டர் போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் தான் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு செயின் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி டபுள் இதாகவும் போட்டு காமிக்கலாம். நல்லா எம்போஸ்டாக டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கும். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டு எண்டு வரைக்கும் நீங்கள் அதே அகலத்தை மெயின்டைன் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். அண்ட் இதே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் நெக் லைனில் போடும்போது நம்ம கர்வ் ஷேப்பில் யூ நெக்னா யூ ஷேப்பில் போடுவோம் இல்லையா, அது எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.